are supposed to call me sir. Now, at this point, you are supposed to call me sir, whether you like it or not. Hello. இங்கே இவர் ஹானரபிள் அர்ஜுனா என்ற நேமில் வந்து இங்கே ட்ரபிள் பண்ணுறார். டிரெக்டர் ரூமில் செக்யூரிட்டி போலீஸுன்னு ஒரு ஆட்டில் விட்டுட்டு இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும். இதுக்குள்ள வந்து சார் ரெண்டு கூப்பிட சொல்லி கேட்குறேன். You are supposed to call me sir. I am a member of parliament. No. I know many sir. I can't go. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா மீண்டும் யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு குழப்பம் விளைவிக்க முயற்சித்தால் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களால் போலீசாரிடம் ஒப்படைக்கப்படுவார் என்று வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் தன சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எமது செக்யூரிட்டி கார்ட்ஸ் அவர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பணிப்பாளரை சந்திக்க வேண்டும் என்ற நோக்கிலே இங்கே அவர்களுடைய தடையை மீறி வந்தார். நான் அவர் வந்து எனக்கு முன்னால் இருக்கையில் இருந்ததும் அவரிடம் நான் கேட்டேன், நீங்கள் வருவதாயின் தயவு செய்து அனுமதி ஒன்றை பெற்றே வர வேண்டும், ஏனெனில் இங்கு வைத்தியசாலைகளுடைய முக்கிய கடமைகள் இருக்கின்றன. இருப்பினும் அவர் தனக்கு வந்தபடி வார்த்தைகளை பிரயோகம் செய்தார். குறிப்பாக அவர் தன்னை சார் என்று அழைக்கும்படி கேட்டார். அதை நான் அழைக்க முடியாது என கூறினேன். உங்களை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் என அழைக்க முடியும் என கூறினேன். பின்னர் அவர் என்னை இந்த கடமையிலிருந்து நீக்கப் போவதாக கூறினார். நான் அதையும் நீங்கள் இயலுமாயின் செய்து பாருங்கள் என்று கூறினேன். பின்னர் என்னை பாராளுமன்றம் அழைத்து பாராளுமன்றத்தையும் காட்டி அங்கே கேள்வி கேட்கப் போவதாகவும் கூறினார். பின்னர் என்னை வெளிநாட்டுக்கு தப்பி ஓடும்படி கூறினார். இவை அனைத்தும் எனக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. இருப்பினும் என்னுடைய கடமை நேரத்தில் ஒரு இடையூறாக இவற்றை செய்ததை நான் போலீஸில் முறையிட்டிருக்கின்றேன். அவர் ஒரு தனிநபராக அல்லாது அவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராக வந்ததன் காரணமாக இந்த வைத்தியசாலை காவலாளிகள், போலீஸ் உத்தியோகத்தர்கள், ஏனையவர்கள் அவரை கௌரவமான முறையில் நடாத்தி அவரை அனுப்பி வைத்தார்கள். இருப்பினும் இது காவலாளிகள் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஏனைய உத்தியோகத்தரிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. எதிர்வரும் காலங்களில் இவ்வாறான நபர்கள் எவரையும் நாங்கள் உள்ளே அனுமதிக்க மாட்டோம் என்பதை தெரியப்படுத்துகின்றோம். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அனுமதியின்றி பிரவேசித்து தமது கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தார். அது மட்டுமில்லாமல் அவர் தன்னை சார் என்று அழைக்க கூறியதோடு என்னை பணிப்பாளர் பதவியிலிருந்து நீக்குவேன் என்றும் கூறியுள்ளார். என்னை நாடாளுமன்றம் அழைத்து கேள்வி கேட்பேன் என்றும் அவர் கூறியுள்ளார். 2200 பேர் சேவையாற்றும் யாழ் போதனா வைத்தியசாலையை குழப்புவதற்கு இடமளிக்க முடியாது என்றும் வைத்தியர் சத்தியமூர்த்தி தெரிவித்திருந்தார். இவ்வாறான நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலைக்குள் புகுந்து பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அங்கு காணப்படும் தவறுகளை சீர் செய்யவோ அல்லது நோயாளர்களுக்கான நலன்களை பேணும் செயற்பாட்டையோ செய்யவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தியை அச்சுறுத்தும் வகையிலான காணொலி ஒன்று தற்போது வெளியாகி பல்வேறுபட்ட விமர்சனங்களை தோற்றுவித்துள்ளது.